ஓபிஎஸ் புதிய கட்சியின் முதல் மாநாடு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அதே போல பாஜகவுடன் கூட்டணி இந்த மாதிரி நிலைப்பாட்டிலே எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட, அதாவது டிடிவி தினகரன் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் சசிகலா இந்த ரெண்டு நபர்கள் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக விடப்பட்டிருக்காங்க. அந்த இரண்டு நபர்களுக்குமே தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு ஆதரவுகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாருமே மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைந்து விடும், அதிமுகவிற்காண்டி நாம் வேலைகள் செய்யலாம், அதிமுகவை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கனவுகளை கண்டு கொண்டிருந்தார். அதற்காண்டி தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வரைக்குமே வழக்குகளை தொடுத்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இறுதியாக பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஏற்பட்டதால், அதாவது ஓபிஎஸ் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஏற்பட்டிருந்தால் அது வேற கதை. இப்போ ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு அடுத்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டுதான். அதுவுமே தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய வழக்கிலே என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்துவிட்டு அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையிலே இருக்கிறார் ஓபிஎஸ் அவர். சரி, இப்போ எந்த கட்சி புதிதாக ஆரம்பித்தாலும் அந்த கட்சியை அடுத்த மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு ஒரு மாநாடு என்பது நடத்தும். அதுக்குத்தான் முதல் மாநாடாக எங்கே நடத்தலாம், திருச்சியிலே நடத்தலாமா, கோவையிலே நடத்தலாமா, அல்லது விஜய் போல விக்கிரவாண்டியிலே நடத்தலாமா அப்படின்னு சொல்லி பலகட்ட ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பதாகவும் மிக விரைவாகவே முதல் மாநாடு ஓபிஎஸ் சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்பட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி. கடந்த முறை பாத்தீங்கன்னா திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தி முடித்தார் ஓபிஎஸ் அவர்கள். அதை விட 2-3 மடங்கு அதிகமாக மக்களை கூட்டி மிக பிரம்மாண்டமான முறையிலே ஓபிஎஸ் முதல் மாநாட்டை நடத்த போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்து